வீட்டில் இருந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த ஒரு ஸ்மால் பிஸ்னஸும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கும், நான் வீட்டிலே இருந்துட்டு இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நிறைய ஐடியாஸும் சொல்ல போகிறேன். என்னுடைய அனுபவத்தை பற்றியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவையும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லாமே நான் என்னோடய வீட்டில் ஸ்கின் கேரோ ஹேர் கேரோட ப்ராடக்ட் ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு உங்களுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்டேட் கொடுங்க. அப்போ தான் மக்களும் அதை பார்த்துட்டு வாங்குவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஃபஸ்ட் நீங்கள் அதை கொடுத்து பாருங்கள். அது அவங்க எப்படி சொல்கிறாங்க, அவங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாமே நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சோஷியல் மீடியாவிலையும் உங்களுக்கு வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குமே ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் வீடியோவிலேயே நல்ல வியூஸ் போகும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வியூஸும் போகும், லைக்ஸும் நிறைய கிடைக்கும். இது ஜஸ்ட் வீடியோ தானே, வீடியோ எடுக்கிறோம் அப்லோட் பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறோம் போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வேண்டாம். நீங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கீங்க, உங்களுடைய ஒர்க்கில் என்னென்ன மாதிரி ஹெர்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, இன்றைக்கி என்ன ஆர்டர் போயிருக்கு, இவ்வளோ பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்கங்கிறத நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பாக அதிகமாவாங்க. இதனாலேயும் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்குமே இப்படி தான், நானுமே இந்த மாதிரி தான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். எனக்கும் சோஷியல் மீடியாவில் இருந்தும் ஆர்டர்ஸ் தான் இருக்குது. எப்படியாவது நம்மளுடைய ப்ராடக்ட் சேல்ஸ் ஆனால் போதும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃப்ரீயாகவோ இல்லை ரேட் ரொம்ப கம்மியாகவோ நமக்கு லாபமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிடாதீங்க. அது உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரீயாலாம் உங்களோட ப்ராடக்டை கொடுக்காதீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், திருப்பியும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர்